மனசை பாருங்க யூடியூப் சேனலுக்கு மக்களை உங்களை அன்போடும் அழைக்கிறோம். இன்றும் ஒரு புதிய விஷயங்களை பேசுவதற்காக நாம் முன் வந்துள்ளோம். இதுவரையில் அரசியல் வரலாற்றில் இல்லாத சில நிகழ்வுகளை தளபதி விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு புதிய அரசியல் நாகரிகத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். வேறு எந்த தலைவர்களும் இந்த நாட்டிலும் பார்க்காத ஒரு விஷயம். எப்போதுமே ஜெயித்த பிறகு ஒரு தலைவர் முதலமைச்சர் ஆன பிறகு அவரை போய் சந்திப்பதுதான், எல்லா தலைவர்களும் போய் சந்திப்பதுதான் உலக வரலாற்றில் நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் ஒரு தலைவர் ஜெயித்து முதலமைச்சராக ஆன பின்பு அந்த முதலமைச்சர் ஆன மறுநாளே அனைத்து தலைவர் வீடுகளுக்கும், ஒவ்வொரு கட்சியில் உள்ள தலைவர் வீடுகளுக்கும் சென்று தானே பார்த்து மரியாதை நிமித்தத்தை, ஒரு மரியாதை நாகரிகத்தை, ஒரு அரசியல் நாகரிகத்தை புதிதாக தொடங்கி வைத்திருக்கிறார். தளபதி விஜய் அவர்கள் அரசியல் நின்றதிலிருந்து எல்லாமே வரலாறாக உருவாகி கொண்டிருக்கிறது. உலக நாடுகளில் இல்லாத ஒரு அரசியல் நாகரிகத்தையும் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். உலகத்தில் எந்த மூலையிலையும் யாரும் எங்கும் பார்த்திருக்க முடியாது இது போல நிகழ்வை. இப்படி உள்ள பண்புள்ள மனிதர்களை தமிழகம் பெற்றதற்காக பல ஆயிரம் கோடி நன்மை செய்திருக்க வேண்டும். வள்ளுவன் சொல்வதை போல பண்புடையார் பட்டின்று உலகு என்று வள்ளுவன் சொல்கிறான். அதே போல பண்புடை ஒரு தலைவன் எவ்வழியோ அப்படிதான் மக்களும் என்று சொல்கிறார்கள். ஆனால் பண்புள்ள ஒரு தலைவனை தமிழகம் இன்று பெற்றிருக்கிறது. அது முதலமைச்சராக பெற்றிருக்கிறது, முதல் குடிமகனாக பெற்றிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் பெருமை கொள்கிற தருணமாக இருக்கிறது. மக்களே, முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் கட்டமாக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வீட்டிற்கு சென்று அவரையும் உதயநிதி அவர்களையும் சந்தித்துவிட்டு, இரண்டாவதாக மதிமுக தலைவர் வைகோ அவர்களை சந்தித்துவிட்டு, மூன்றாவதாக பாமக கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்துவிட்டு, இன்று மாலை இறுதியாக நாம் தமிழர் கட்சி தலைவராகிய சீமான் அவர்களை சந்தித்திருக்கிறார். மீண்டும் நாளை சந்திப்பின் போது எந்தெந்த தலைவர் வீடுகளுக்கு செல்வார் என்று தெரியவில்லை. இப்படி புதுசாக ஒரு அரசியல் நாகரிகத்தையும் ஒரு பண்பையும், இந்த தமிழக மண் எவ்வளோ பண்புடைய மண்ணாக இருக்கிறதோ, முன்னோர்களும் சான்றோர்களும் இலக்கியங்களும் எப்படி பண்பையும் நாகரிகத்தையும் அன்பையும் பேசுகிறதோ அதற்கு உரியவராக நம் முதலமைச்சர் நம் மண்ணிற்கு கிடைத்திருக்கிறார். இதற்காகவே நான் பெருமைப்பட வேண்டும். மக்களே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.